வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம கையில் இன்னைக்கு Redmi Note 6 Pro மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போனுடைய கேமிங் விமர்சனம் இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு 4-5 கேம் விளையாண்டு இந்த மொபைல் போன் எவ்வளவு தூரத்துக்கு ஹீட் ஆகுது, அந்த கேம்லாம் விளையாடுறப்போ பேட்டரி எவ்வளவு தூரத்துக்கு இறங்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கேமிங் ரிவ்யூ. இந்த Redmi Note 6 Pro டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த Redmi Note 5 Pro டிசைன் மாதிரி தான். எந்த விதமான மாற்றங்களும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன மாற்றங்கள், கண்ணுக்கு புலப்படாத மாற்றங்கள், அதாவது கையில் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கர்வ்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் பார்த்தீங்கன்னா அதே தான். Snapdragon 636 ப்ராசஸர் தான் இதுலேயே ரன் ஆகிட்டு இருக்கு. என்கிட்ட இருக்கிற இந்த வேரியன்ட் வந்து 4GB மற்றும் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட வேரியன்ட். அதுலயும் அந்த ரேம் பாத்தீங்கன்னா DDR4 ரேம். ஸோ இந்த கேமிங் டெஸ்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். பேக்ரவுண்ட்ல எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி விட்டுருவோம். மொபைல் ஃபோன் கொஞ்சம் நேரம் சார்ஜில் போட்டிருந்தேன். இப்போ பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 71% பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு. இப்போ மொபைல் ஃபோனுடைய டெம்பரேச்சர், ஆரம்ப நிலை டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 36.1. டைமரை ஸ்டார்ட் பண்ண விட்டுட்டு நம்ம கேம் விளையாட ஆரம்பிப்போம். முதல்ல Asphalt 9 விளையாடுவோம். ஓகே, ஸோ கேம் விளையாண்ட கொஞ்ச நேரத்தில் டெம்பரேச்சர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டிகிரி 2 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 37.3. ஸ்னைப்பர் கேம் விளையாடுவோம். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 39.7 கிட்ட காமிக்குது. மாடர்ன் காம்பேட் விளையாடுவோம். கேம் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால டைம் போகிறது எனக்கு தெரியல. டெம்பரேச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா 37.9 மேக்ஸிமம் டிகிரிஸ். ஓகே, பப்ஜியும் விளையாண்டாச்சு. கிட்டத்தட்ட கேம் பிளே பார்த்தீங்கன்னா 36 நிமிஷம் விளையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 36 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 20% பேட்டரி ட்ராப் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 38.7 மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலை. கேம் பிளே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோத்துக்கு பிரமாதம்னு சொல்ல முடியாது. மீடியம் லெவல் கிராஃபிக்ஸில் கூட பப்ஜி விளையாடணும். பட் ஆனால் அது லோ லெவல் கிராஃபிக்ஸ் தான் பப்ஜி ஆரம்பிக்குது டிஃபால்ட்டாக. மீடியம் லெவலில் போட்டு விளையாண்டோம்னா கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் லோ லெவல் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டாலே கேம் பிளே ஸ்மூத்தாக இருக்குது. மித்தபடிக்கு மித்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு தெரியல. நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கிராஃபிக்ஸோடைய குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. மொபைல் ஃபோன் ஹீட் ஆகாதனால கையில பிடிச்சு யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இது வரைக்கும் நீங்க பார்த்தது Redmi Note 6 Pro மொபைல் போனுடைய கேமிங் விமர்சனம். இந்த மொபைல் போனுடைய முழு விமர்சனம் நம்ம சேனல்ல சீக்கிரம் வந்துட்டு இருக்கு. அதை நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனல் முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்ட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு பதிவு போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.